ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து கால் மிதியடை வைக்கிற ஒரு பழைய ஃப்ரிட்ஜினுடைய பாக்ஸு. எப்போதுமே இதை 2 செட்டு வச்சுக்காங்க. கால் மிதியடை 3 செட்டு நம்ம எடுத்துருக்கோன்னா 3 செட்டு துவைச்சிட்டு 3 செட்டு ஆல்ரெடி நம்ம துவைச்சி வச்சுருப்போமா. அதை ஃபஸ்ட்டு ஒன்று பாத்ரூம் கிட்ட அங்கே தண்ணி சிந்திச்சுன்னா ஒரு பழைய மாப்பு வச்சு நல்லா தொடச்சிட்டு அந்த இடத்த நீட்டாக தொடச்சிட்டு அங்கே ஒரு மிதியடை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெட்டுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் புதுசாக உள்ள மேட்டு மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப பழசாக இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் வாசலுக்கு நேராக கொஞ்சம் புது மேட்டு மாதிரி போடுங்க. பழசாக இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இது வந்து நான் கேஸ் அடுப்பு துடைக்கிற வைப்ஸும் அடுப்படிக்கு யூஸ் பண்ணுற டர்க்கி டவலும். இது வந்து அடிக்கடி எண்ணெய் பிசுக்கு ஆகும். இதை நம்ம எப்படி வாஷ் பண்ணணும்னா விம் லிக்விடு, வினிகரு, சோடா உப்பு, அப்புறம் சோப் ஆயில் எல்லாம் போட்டு வெதுவெதுப்பான வெந்நீரில் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் லைட்டாக கையால் நீங்கள் கசக்கி காய போட்டாலே உங்களுக்கு டர்க்கி டவல் வந்து ரொம்ப நீட்டாக அந்த எண்ணெய் பிசுப்புலாம் இல்லாமல் பார்க்கறதுக்கு நல்ல புது டவல் மாதிரி வந்துடும். இது அமேசானில், மீஷோலலாம் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு 12 பீஸே உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கிடைக்கிது. அப்புறம் நான் கால் மீதியெல்லாம் துவைச்சி ஒரு செட்டு போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் துவைச்சி காய போட்டிங்கன்னா டர்க்கி டவல் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. அதுக்கப்புறம் நான் இதை ஆல்ரெடி துவைச்சி வச்சதை ஒரு 2 பீஸ் எடுத்து இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன் கிச்சனுக்கு. அப்புறம் இந்த ஒரு டவல் வந்து எதுக்குன்னா ஒரு காஞ்ச பாத்திரம் துடைக்கிறதுக்காக இங்கே ஒரு டவல் போட்டிருப்பேன். அது கொஞ்சம் புது டவலாக நீட்டான டவலாக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதை வந்து நம்ம துணி துவைக்கிற ட்ரெஸ்ஸோடு தான் துவைக்கணும். இந்த மாதிரி டர்க்கி டவலோடலாம் நீங்கள் துவைக்க போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி எடுத்துகிட்டு வேறு இன்னொரு டவல் நான் அதை மாற்றுறேன். அதுக்கப்புறம் வாஷ் பேஷனுக்கு பக்கத்தில் கை துடைக்கிறதுக்கு ஒரு டவல் கண்டிப்பாக போடுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு. ஏன்னா என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம வீட்டை நம்ம நீட்டாக வச்சுருந்தா பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும்.